போட்டித் தேர்வுக்காக தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்ற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலின் சார்பாக வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நம்முடைய யூடியூப் சேனலை பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு ஆடியோக்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வினாவுமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷினாகவும் மற்றும் ஒவ்வொரு தேர்விலும் கேட்கக்கூடிய வினாக்களாகவும் இருக்கும். அதனால் மறக்காமல் முழுமையாக பாருங்கள். வாங்க ஆடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு வாசகத்தோடு நம்ம போக போகிறோம். கல்விக்கு அழகே அழகு அப்படின்னு சொல்லி நாலடியார் சொன்னதைப் போல் நம்ம வாழ்க்கையில் கல்வி தான் மிகச்சிறந்த இடத்திற்கு நம்மை கொண்டு செல்ல போகிறது என்பதை இந்த வாசகம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஆகையினால் கல்வியை நம் கையில் எடுத்துக்கொள்வோம். நிச்சயமான முறையில் நம்ம எல்லோரும் உயர்ந்த இடத்தில் வைக்கப்படுவோம் என்று எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலின் சார்பாக உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். வாங்க ஆடியோக்குள்ளே போகலாம். கேள்வி எண் 1, 1 சென்டிமீட்டர் என்பது டேஷ், விடை 10 மில்லிமீட்டர். 1 கிலோகிராம் என்பது டேஷ், விடை 100 மீட்டர். 1 மீட்டர் என்பது டேஷ், விடை 100 சென்டிமீட்டர். நிறையின் எசை அலகு என்ன? விடை கிலோகிராம். பருமனின் அலகு என்ன? விடை மீட்டர் கியூப். வேகத்தின் அலகு என்ன? விடை மீட்டர் பை வினாடி. பாலைவன கப்பல் என்று அழைக்கப்படுவது எது? விடை ஒட்டகம். நம் நாட்டின் மாநில விலங்கு எது? விடை வரையாடு. பருவமாற்ற காலங்களில் விலங்குகள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வதை எவ்வாறு அழைப்பர்? விடை வலசை போதல். இரு வாழ்விகள் எனப்படுவது? விடை தவளை. பள்ளி எதன் மூலம் இடப்பயிற்சி செய்கிறது? விடை நுரையீரல். யூக்ளினா எதன் மூலம் இடப்பயிற்சி செய்கிறது? விடை கசையிலை. சிராங் பறவைகள் பூங்கா எந்த நாட்டில் அமைந்துள்ளது? விடை சிங்கப்பூர். உலக வாலிடை தினம் எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? விடை அக்டோபர் 1 திங்களில். உலகில் மிக நீளமான நதி எது? விடை நைல் நதி. இந்தியாவில் மிக நீளமான நதி எது? விடை கங்கை. பூக்கும் தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு? விடை சூரியகாந்தி. பூவா தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு? விடை ரிக்ஷியா. துணி துவைக்கும் இயந்திரங்களில் ஈரம் நிறைந்த துணியை நீர் வெளியேற்றுவதற்கு என்ன பெயர்? விடை மைய விலக்கி விசை. ரோபோட் என்பது எந்த மொழி சொல்? விடை செக்கோஸ்லோவியா. ரோபோட்டின் தந்தை யார்? விடை காரல் கெபாக். ரோபோட்டிற்கு முதலில் குடியுரிமை வழங்கிய நாடு எது? விடை சவுதி அரேபியா. முதலாக சவுதி அரேபியாவில் கண்டெடுக்கப்பட்ட ரோபோட்டின் பெயர் என்ன? விடை சோஃபியா. ரோபோட் என்பதன் பொருள் என்ன? விடை அடிமை. நன்றி நண்பர்களே. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து போடக்கூடிய நம்ம ஆடியோக்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.